ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். வாய்ஸ் வந்து கிளியராக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா எங்கள் ஊரில் தான் இருக்கேன். இந்த வாரம் வந்து பெருசாக ட்ரேடிங்னு எதுவுமே இல்லை. மார்க்கெட் ஏன் இவ்வளோ மோசமாக இருந்துச்சு அப்படிங்கிறது எனக்கு சுத்தமாக தெரியல. முதல்லயே சொல்லிடுறேன், தம்ப்நெயில பார்த்த ப்ராஃபிட் வந்து பழைய ட்ரேடிங் வீடியோ ஓடுது. இன்றைக்கி நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத நான் வீடியோக்குள்ளே போய் நான் சொல்கிறேன். ஓகேங்களா? ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். I live inside my own world of make-believe. Kids screaming in the cradles, profanities. I see the world through ice covered in ink and bleach. Cross out the ones who heard my cries and watched me weep. I love everything. Fire spreading all around my room. My world's so bright, it's hard to breathe, but that's alright. Hush. Tape my eyes open to force reality. Why can't you just let me eat my weight in glee? I live inside my own world of make-believe. Kids screaming in their cradles, profanities. Some days I feel skinnier than all the other days. Sometimes I can't tell if my body belongs to me. I love everything. Fire spreading all around my room. My world's so bright, it's hard to breathe, but that's alright. Hush. வணக்கம், நான் ஹவர் கேண்டில் ஹரிராம் பேசுகிறேன். நேற்று வந்து நைட் வழக்கம் போல் யூஎஸ் மார்க்கெட்டில் உட்காந்து ரெகுலராக ட்ரேடிங் பண்ணுறதான பேப்பர் ட்ரேட் வந்து பண்ணி சும்மா ப்ராக்டிஸ் பண்ணி பார்ப்பேன். ஸோ அப்படி பண்ணும்போது என்ன நடந்துச்சு அப்படின்னா, ரொம்ப லேட்டாக தான் ஓப்பன் பண்ணேன். நம்ம அவங்க ஊர் டைம் படி பார்த்தீங்கன்னா 10:45 நாங்கள் ஓப்பன் பண்ணும்போது ஒரு ஸ்டாக் ஓப்பன் ஆகுது. அது என்னன்னு சொல்லி பார்த்தா 4.5% டவுனு. என்னென்ன இன்னும் கொஞ்சம் பார்த்தா நம்பர் ரொம்ப பெருசாக இருக்குது. யாருன்னு பார்த்தா நம்ம இண்டெக்ஸு நாஸ்டாக்கு. ஸோ பயங்கர ஷாக் ஆயிடுச்சு, என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா பகல்லே வந்து பார்த்தீங்கன்னா ட்ரம்ப் வந்து இந்த டேக்ஸ் எல்லாம் ரொம்ப இம்ப்ரூவ் பண்ணதை இன்ஸ்டாவில் ஜஸ்ட் அப்படியே ஃபீல்டில் நோட்டிஃபிகேஷன்ஸ் பார்த்தேன். ஸோ இந்த அளவுக்கு ஃபால் ஆகிருக்கும். எனக்கு என்னென்னா, இது வந்து அவங்க ஊருக்கு நல்ல விஷயம் தானே, ஏன் ஃபால் ஆகுது அப்படின்னு ஒரு விஷயம் எனக்கு புரியல. பட் அதுக்கடுத்து அது இறங்குச்சு. சரி, ஓகே, நம்ம என்ன ஸோ ஃபண்டமெண்டலாக நம்ம வீக் உங்களுக்கே தெரியும்ல. ஸோ அதனால் இன்றைக்கி நம்ம மார்க்கெட் ஃபாலோ ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு நேற்றே வந்து ஒரு இண்டிகேஷன் வந்துச்சு. பட் காலையில் ப்ரீ ஓப்பன் பார்த்தீங்கன்னா அப்படியே ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆகி, பட் அதுக்கடுத்து வந்து மெதுவாக வந்து இறங்குச்சு. ஸோ நேற்று வந்து யூஎஸ் மார்க்கெட்டில் சில ட்ரேட் பண்ணேன், அதை வந்து சும்மா பார்த்துடலாம். உங்களுக்கு தெரிகிறதா? ஸோ இதுதான் நான் வந்து நேற்று எடுத்த என்ட்ரி. இது வந்து எப்படின்னா எல்லாமே ஷார்ட் செல் தான். ஓகேங்களா? ஸோ இது வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது எடுத்த ஸ்க்ரீன்ஷாட் இது. கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா நான் அப்படியே ஆர்டரை போட்டுட்டு படுத்து தூங்கியாச்சு வழக்கம் போல். ஸோ அதுக்கடுத்து இது எல்லாமே காலையில் எழுந்துச்சி பார்க்கும்போது எடுத்த ஸ்க்ரீன்ஷாட் இது. ஸோ இதுதாங்க ஓவரால். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிருக்கு. பட் வந்து சில இதுக்கு ஸ்டாப் லாஸ் போட மாட்டேன். ஓவரால் வந்து பார்த்தீங்கன்னா செல்லிங் வந்து அங்கே ஒர்க் ஆகுது. அதனால் என்ன பண்ணலாம், நம்ம மார்க்கெட்லையும் நம்ம செல் பண்ணலாம்னு சொல்லிட்டு இன்றைக்கி சில வேலைகள் பார்த்து விட்டேன். அதை தான் வந்து இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? இப்போது நான் இன்றைக்கி பண்ண ஷார்ட் செல் வந்து நான் ரெக்கார்ட் பண்ணி வச்சுருக்கேன். அதை நான் ஃபஸ்ட்டு காட்டிடுறேன். பொதுவாக இந்த ஷார்ட் செல்லிங் பொறுத்த வரைக்கும் காலையிலே மார்க்கெட் வந்து கேப் டவுன் ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அது வந்து கேப் டவுன் இல்லை, காலையிலே ஒரு 1% ரீச் ஆயிடுச்சுன்னா ரிவர்சலுங்கிறது அதிகமாக இருக்கும். ஸோ அதனால் மதியானத்துக்கு மேலே ட்ரேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். இப்போ காலையில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்டாக் வந்து ஒரு ஃபால் ஆகி அப்படியே நின்றுருக்கும். பெருசாக மூவ்மெண்ட் அப்படின்னு எதுவுமே இருந்திருக்காது. எல்லாமே வந்து கடைசி நேரத்தில் ஸ்டாப் லாஸ் மூவ் பண்ணுறேன். அவங்களுக்கு தெரியும்ல, ஷார்ட் செல் நான் பண்ண விரும்பாதது காரணமே வந்து அவங்க வால்யூம் ரொம்ப லெஸ்ஸாக இருக்கும். கடைசி நேரத்தில் ஷார்ட் கவரிங்கிற பேரில் ரிவர்சல் ரொம்ப குயிக்காக ஸ்டாப் லாஸ் ஹிட்டிங்லாம் நடக்கும். அப்படிலாம் நிறைய நடந்துச்சு.
ஸோ இதுதான் நான் ஈவினிங் வந்து பண்ண ட்ரேடு. ஓகேங்களா, எல்லாமே பார்க்குறேன். பெரிய மூவ்மெண்ட்னு சொல்லிக்கிற மாதிரி எதுவுமே இல்லை. ஃபஸ்ட்டு கேண்டில் நீங்கள் வந்து என்ன சொல்கிறதுனா நல்லா மூவ் இருக்கும். ஃபஸ்ட்டு கேண்டில் நம்ம ட்ரேட் பண்ண மாட்டோம். ஆனால் அதுக்கடுத்து வந்து பெருசாக மூவ் அப்படிங்கிறது வந்து எதுவுமே இல்லை. ஸோ ஓவரால் வந்து நான் ஸ்டாக் எல்லாமே எக்ஸிட் பண்ணுறேன். ஸோ எல்லாமே எக்ஸிட் பண்ணியாச்சு. இப்போ வந்து ஓவரால் என்ன நடந்துன்னு சொல்லி நான் உள்ளே போய் நான் காட்டுறேன். ஓகேங்களா, அதுக்கு முன்னாடி இந்த எம்பிஎஸ்ங்கிற ஸ்டாக் வந்து எனக்கு நேற்று வந்து நான் ஷார்ட் செல் பண்ணேன். செம ப்ராஃபிட் மீன்ஸ் பர்சன்டேஜ் வைஸில் நான் சொல்கிறேன். ஸோ பர்ஃபெக்டான என்ட்ரி, பர்ஃபெக்டான எக்ஸிட், நல்ல ப்ராஃபிட். இன்றைக்கி வந்து இது என்னன்னா காலையிலே என்ட்ரி எடுத்தோன்னா எல்லா ஸ்டாக்குமே ரிவர்ஸ் ஆகிட்டு இருந்துச்சு. ஸோ எதுக்கு என்ட்ரின்னு சொல்லிட்டு நான் எல்லாமே மதியானத்துக்கு மேலே தான் என்ட்ரி எடுத்தேன். ஸோ ஒரு மணிக்கு மேலே ஏன்னா மார்க்கெட் வந்து 100% நெகட்டிவ்ல இருந்துச்சா, எஃப்ஐஎஸ் வருவாங்க உள்ள பூந்து பாட்டையை கிளப்பிடுவாங்க அப்படின்னு நினச்சா ஒன்றுமே இல்லையா. ஸோ வந்து என்ன சொல்கிறதுனா மதியானத்துக்கு மேலே பெருசாக வந்து ஸ்டாக் எதுவுமே மூவ் ஆகலை. காலையிலே வந்து அது மூவ் ஃபஸ்ட் ஹவரே முடிஞ்சது, அதுக்கடுத்து மூவே இல்லை. இதோட ஸ்டாப் லாஸ் வந்து பார்த்தீங்கன்னா நான் எங்கே வச்சிருக்கேன்னு பாருங்கள். 2361 இதிலே பாருங்கள். 2351 ஸ்டாப் லாஸ் வச்சிருக்கேன். அது எங்கே எனக்கு ஹிட் ஆயிருக்கு 2399, கிட்டத்தட்ட இன்னொரு 2% ஜம்ப் ஆகி எனக்கு வந்து போய் ஹிட் ஆயிருக்கு. ஸோ இந்த ஷார்ட் செல்லில் உள்ள பெரிய பிரச்சனையும் வந்து இதுதான். ஸோ வந்து மார்க்கெட் ஆர்டர்லாம் ஷார்ட் செல்லில் ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். எனக்கு வந்து பையிங் தாங்க எனக்கு கம்ஃபர்டபுள். ஸோ அதனால் மார்க்கெட் ரெக்கவர் ஆகட்டும். ஏன்னா நீங்கள் நல்லா பாருங்கள், நான் லாஸ்ட்டாக வீடியோ போட்ட நாள்லேருந்து அதுக்கடுத்து பெருசாக மார்க்கெட் வந்து பெரிய க்ரீன் எதுவுமே இல்லை. எனக்குமே வந்து ஒரு நல்ல ஒரு ரீசன்ட் ரிட்டர்ன்றனால தான் அதை போஸ்ட் பண்ணவும் மனசு வருது. இல்லைன்னா ஒரு 500 1000 ப்ராஃபிட் இருக்கும், இல்லைனா ஒரு 2000 இது லாஸோ ப்ராஃபிட் இந்த 2000 இருக்கும்போது அதை ஒரு கண்டென்ட்டாக எடுத்து போட்டு அது எனக்கு என்னமோ சில அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் ஆகுது. உங்கள் டைமை வேஸ்ட் பண்ணி என் டைமை வேஸ்ட் பண்ணி அது நல்லா இல்லை. ஸோ அதனால தான் நான் வந்து வீடியோ வந்து பெருசாக போஸ்ட் பண்ணலை. இப்போ வந்து இன்றைக்கி நிலவரத்தை பொறுத்த வரைக்கும் வந்து என்ன பாச்சு பாருங்கள், நீங்களே பாருங்கள். ஸோ வந்து இந்த எம்பிஎஸ் இது வந்து என்னென்னா நான் ரிஸ்க் வந்து எப்படி வச்சுருந்தேன் அப்படின்னா ஒரு ட்ரேடுக்கு வந்து 300 மாதிரி ரிஸ்க் வச்சுருந்தேன். ஸோ மொத்தம் 48 ட்ரேட் பண்ணியிருந்தேன். ஓவரால் இதெல்லாம் க்ரீனு, ஸோ இதெல்லாம் ரெட்டு. ஓவரால் வந்து பார்த்தீங்கன்னா 361 ரூபாய் மட்டுமே இன்றைக்கி வந்து நான் லாபம் பண்ணியிருக்கேன். என்னை பொறுத்த வரைக்குங்க நான் வந்து ஷார்ட் செல்லில் எனக்கு என்னமோ தெரியல, அது இன்றைக்கி வரைக்கும் அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது. பட் வந்து நீங்கள் ஓப்பனிங்கில் பார்த்த ஒரு வீடியோ இருக்குல்ல, அதெல்லாம் F1 அந்த டைமில் பண்ண ட்ரேடு. அதோட நீங்கள் அந்த ட்ரேடை கூட திருப்பி போட்டு பாருங்கள். ஃபஸ்ட்டு ட்ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 10 லட்சத்துக்கு நான் ஆர்டர் போட்டிருப்பேன். செகண்ட் ட்ரேடு 5 லட்சத்துக்கு ஆர்டர் போட்டிருப்பேன். ஸோ அதனால தான் அவ்வளோ பெரிய ப்ராஃபிட்டாக தெரியுது. பட் ஸ்டாக் வைஸ் அதில் எடுத்து ரிட்டர்ன் ரொம்ப சின்னது. அது வந்து எக்ஸ்பர்ட்ஸ் பொதுவாக வந்து என்ன சொல்கிறதுனா இந்த வீடியோவை நீங்கள் வந்து எப்பேற்பட்ட ஆளுங்கிறத நான் சொல்கிறேன். இப்போ இந்த வீடியோ வந்து நீங்கள் ப்ராஃபிட்டுக்காக பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் பிகினர் அப்படிங்கிற மாதிரி நான் புரிஞ்சுப்பேன். இல்லை அப்படி என்ன உள்ள விஷயம் இருக்குது, அந்த விஷயத்துக்காக பார்க்குறீங்கன்னா நீங்கள் ஒரு என்ன சொல்கிறது ஏதோ ஒன்று தேடுறீங்க, ஏதோ ஒன்று சம்திங் ஒரு எக்ஸ்பர்ட்னு சொல்லிக்கலாம். அதுக்காக பிகினர் வந்து நான் குறைச்சலாம் சொல்லலை. ஸோ அவங்க வந்து என்னென்னா பொதுவாக பீப்புளுக்கு வந்து அந்த நம்பர்ஸ் மேலே ஒரு மோகம் உண்டு இல்லையா. ஸோ அதை பார்த்து வந்து நிறைய எதிர்பார்ப்புகள் இருக்கும். ஸோ அதனால் நம்பர்ஸை மட்டும் என்றைக்குமே பார்க்காதீங்க. அதுக்கு பின்னாடி எத்தனை குவான்டிட்டி, எவ்வளோ அதில் ரிஸ்க் இருக்குது, ஸோ எவ்வளோ ரிவார்டு இருக்குது இப்படின்னு சொல்லி மொத்தமாக பாருங்கள். இது நிறைய விஷயங்கள் நான் சொன்னால் அது வேறு மாதிரி போகும். ஓகேங்களா. ஸோ அதனால் வந்து நீங்கள் பாயிண்ட்டை காட் இட் அப்படின்னு இதில் வரும். எனக்கு அது சரியாக சொல்ல தெரியல. ஓகேங்களா. ஸோ அதனால் இன்றைக்கி வந்து நிலவரத்தை பொறுத்த வரைக்கும் இது தாங்க விஷயம். ஸோ அதனால் வந்து மார்க்கெட் வந்து இப்போ இந்த ஃபால் ஆகட்டும். ஸோ கண்டிப்பாக ஒரு நாள் ரெக்கவர் ஆகும். ரெக்கவர் அன்றைக்கி அவ்வளோ ஸ்டாக்லையும் போட்டு பட்டையை கிளப்பிடலாம். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் பையிங் தான். அதனால் மார்க்கெட் நெகட்டிவாக இருந்தால் நம்ம ட்ரேட் பெருசாக பண்ண போகிறது இல்லை. இன்றைக்கி இந்த ட்ரேட் பண்ணாமல் இருந்தால் ஒழுங்காக இருந்திருக்கலாம். ஸோ ப்ரோக்கரேஜ் டேக்ஸ் பார்க்கணும்ல, 360 ரூபா ப்ராஃபிட்டு, 1180 ரூபா வந்து ப்ரோக்கரேஜ் டேக்ஸ். கிட்டத்தட்ட இன்றைக்கி நம்ம லாஸ் தான். ஓகேங்களா. பட் ஓகே, இது ஒரு லாஸ் கிடையாது என்னை பொறுத்த வரைக்கும். எனவே டைம் தான் வேஸ்ட் இன்றைக்கி. ஸோ பேசாமல் அமைதியாக இருந்திருக்கலாம். பட் பரவாயில்ல, இது ஒரு கண்டென்ட்டுக்காக ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா வந்து கண்டினியூஸாக பெருசாக வீடியோஸ்னு எதுவும் போடலை. டச் அப்படிங்கிறது எல்லாம் பழைய வீடியோவாக போட்டுட்டு இருந்தான். ஒரு வீக்கெண்டில் ஒரு டச்சுங்கிறது ஒன்று வேணும் அப்படின்னு சொல்லிட்டு தான். ஸோ நான் வந்து ட்ரேட் பண்ணிட்டு தான் இருக்கேன். இன்னொன்று சில புது ஸ்ட்ராட்டஜியில் வந்து பார்த்திங்கன்னா நான் ஒர்க் அவுட் பண்ணிகிட்டு இருக்கேன். அதாவது எனக்கு வந்து என்னென்னா நாளைக்கு என்ன நடக்க போகுது, இன்றைக்கி அது கண்டுபிடிச்சி ஆர்டர் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நாளாக ஒரு ஆசை உண்டு. ஸோ அது மாதிரி ஒரு விஷயங்கள் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இன்னொன்று கொஞ்சம் முன்னாடி என்ட்ரி எப்படி எடுக்கிறது, வால்யூம் பேஸ் பண்ணி, ப்ரைஸ் பேஸ் பண்ணி, ஸோ இப்படி வந்து நிறைய ரிசர்ச் தான் பண்ணிகிட்டு இருக்கிறதுனால யூடியூப் பக்கமே நான் வரலை. அது பாட்டுக்கு போய்கிட்டு இருக்குது. ஸோ கண்டிப்பாக வந்து நல்ல கண்டென்ட் வரும்போது கண்டிப்பாக நான் போஸ்ட் பண்ணுறேன். அதை தாண்டி நான் முன்னாடி சொன்ன மாதிரி நிறைய பிளான்ஸ் இருக்குது. மார்க்கெட் வந்து சரியாகட்டும். எனக்கு இன்னும் கொஞ்சம் பர்சனலி நிறைய வேலைகள் இருக்குது, முடியட்டும். ஸோ முடிஞ்சவொன்னே கண்டிப்பாக வந்து நிறைய அப்கமிங் அப்டேட்ஸ் வந்து இருக்கும். ஸோ கண்டிப்பாக வந்து தொடர்ந்து வந்து ஃபாலோ பண்ணுங்கள். அது போக இந்த மெத்தட்ஸில் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே லிங்க் இருக்குது, மறக்காமல் நம்ம ஸ்ட்ராட்டஜியை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கோடு யூஸ் பண்ணிங்கன்னா 20% டிஸ்கவுண்ட் கிடைக்கும். எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா. மீண்டும் இன்னும் நல்ல வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.